வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம அந்த பிரீமியம் அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 24,200 அப்படிங்கிற பிரீமியம் நம்ம எடுத்து பார்த்துருந்தோம். அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, அதே மாதிரி ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம போடுற நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நண்பர்கள் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி டூல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, ஸோ ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி நிறைய டூல் யூஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகக்கூடிய 2 விஷயம் இதுதான். ஒன்று இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ், இன்னொன்று ஆப்ஷனில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீமியமில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது, எவ்வளோ இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷனில் முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயம் தான் ஆப்ஷனில் நமக்கு ரொம்ப ஒர்க் ஆகும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீமியமில் என்ன இருக்குது, டைம் வேல்யூ இருக்குது, அதோடைய ஒரிஜினல் அதை இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதை எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிம்பாங்க. ஸோ இந்த 2 வேல்யூ தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டெல்டா இருக்குது, காமா இருக்குது, இருக்குது, அதெல்லாம் தீட்டா. ஸோ இதையெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆப்ஷன் பை இருக்குது. ஓகேவா, ஸோ இது 2 நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே ஆப்ஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓரளவு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ஓகே, சரி வாங்க நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நேற்றுக்கு எடுத்த லெவல் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ நம்ம நேற்றுக்கு மார்க்கெட் அட் த மணியாக நம்ம எடுத்துருந்தது 24,200 அப்படின்னு எடுத்திருந்தோம் இல்லையா? எஸ், 200 எடுத்திருந்தோம். ஸோ 200ல் நம்ம நேற்றுக்கு மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன போட்டிருந்தோம்? ஸோ 184 அப்படிங்கிறது மேஜர் லெவல். 184க்கு மேலே போகும்போது ஒரு ப்ரீமியம் மேலே போகும், ஒரு ப்ரீமியம் கீழே வரும். அதுக்கான லெவல்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் 24,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இங்கே நான் வைக்கிறேன். ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, நான் 200 புட் ஆப்ஷன் வச்சுட்டேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள். ஸோ ஓப்பன், இதுக்கு மேலே கால், ஓப்பன் இதுக்கு கீழே. ஸோ இது மார்க்கெட் மேலே நல்லா ஒரு மூமெண்டம் ஆகி ஸோ இந்த நம்மளுடைய 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் தாண்டி போயிடுச்சு. ஒன்று. ஓகே, ஸோ இதில் நம்ம நேற்றுக்கு 200 பாயிண்ட் இந்த மணி கால் பார்த்துருந்தோம். ஸோ 24,200 அப்படின்னா 24,000. ஓகேவா, ஸோ 24,000 கால் நம்ம எடுத்து நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அது ஓடிஎம் ஆயிடுச்சு. இதெல்லாம் மீட் பண்ணிடுவோம். இதோட ஒரிஜினல் விலை எவ்வளவு இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஸோ இதோட ஒரிஜினல் விலை நேத்திக்குள், அதாவது டைம் வேல்யூ அப்படிங்கிறது நான் நேற்று சொன்னேன் இல்லையா? ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் விலை கிடையாது. ஆனால் அது மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ரீமியம் அப்புறம் நேரம். ஸோ இந்த டைம் ஆக ஆக அந்த ப்ரீமியம் மூமெண்டம் ஆக ஆக வாலட்டாலிட்டியை பொறுத்து அந்த டைம் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஆனால் ஸோ நம்ம ஃபிக்ஸடாகவும் ஒர்க் ஆகும் நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இங்கே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நேத்திக்கு நம்ம பார்க்கும்போது ப்ரீமியம் எங்கே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனுங்க. ஸோ ஓப்பன் ஆகி 172 ரூபா அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் விலை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 106 ரூபா அப்படிங்கிறது அதாவது நான் இப்போ போட்டிருந்த கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு நம்ம ட்ரேடிங் வியூவில் என்ன எல்டிபி இருந்ததோ அதை வச்சு நான் எடுத்திருந்தேன். மார்க்கெட் என்எஸ்சி மார்க்கெட், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் என்எஸ்சியில் 7 மணி, அந்த 7-8 மணி அந்த டைமில் அப்டேட் ஆகும். ஸோ அது வேறு மாதிரி அப்டேட் ஆகும். அப்போ தான் இங்கே ஒரிஜினல் விலை இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் அந்த இதெல்லாம் நம்ம எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங் வியூவில் என்ன டேட்டா இருக்கோ அதான் இருக்கும். ஓகேவா, நான் அந்த டேட்டா வச்சு தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணது. அப்படி பார்க்கும்போது எனக்கு 106 ரூபா அப்படிங்கிறது அதோடைய
டைம் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த டைம் வேல்யூ யாருக்கு இருக்கணும்? ஆப்பனண்ட் 24,000 புட் ஆப்ஷனுக்கு இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ரூ. 106 அப்படிங்கிறது அதோட விலையாக இருந்திருக்கணும். நேற்றுக்கு அதோட 24,000 புட் ஆப்ஷனுடைய இன்னைக்கு இந்த மணியாக மாறிட்டு 24,000 புட்டு. ஸோ என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ரூ. 106 அப்படிங்கிறது இதோட ஒரிஜினல் விலை. ஓகேவா? ஸோ ரூ. 106 அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரூ. 106 இருந்து ஆக்சுவலாக ப்ரீமியம் மேலே போயிருக்கு. அப்போ இதே மாதிரி நம்ம வந்து நேற்றுக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். புட் ஆப்ஷனே அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கால் பார்த்துருந்தோம். காலில் வந்து 24,000 பார்த்துருந்தோம் இல்லையா? புட்டு பார்த்துருந்தோம். புட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்? நேற்று நான் வீடியோவில் இப்போ சொன்னேன் இல்லையா? அதாவது 24,200 அப்படிங்கும்போது நம்ம அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி புட்டு எடுத்திருப்போம். ஸோ 24,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ 400 புட் ஆப்ஷனில் எவ்வளவு இருக்குது டைம் வேல்யூ? அந்த லைன் நேற்று போட்டு வச்சது இருக்கும், பார்க்கலாம். எஸ். ஓகேவா? ஸோ இதில் ரூ. 227 அப்படிங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது ரூ. 227 தாண்டி இந்த ப்ரீமியம் கீழே வரல. அப்போ நேற்றுக்கு இந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு 354 எவ்வளோ அதோட வேல்யூ இருந்துச்சு. 354 நம்ம இதை மைனஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 354 மைனஸ் 227. ஓகேவா? இப்போ ரூ. 127. அப்போ ஆப்பனண்ட் இருக்கக்கூடிய இதே 24,000 கால் வந்து எவ்வளோ இருக்கணும்? ரூ. 127 இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷன் பார்ப்போமா? ரூ. 99 நேற்று ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. ரூ. 127 இல்லை. ஸோ அதோடைய டைம் வேல்யூ அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இது இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கீழே வரும், புட்டு வந்து மேலே போகும்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ. ஸோ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆப்ஷனில் மேத்தமெட்டிக்கல் லெவல் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இருக்கக்கூடிய அந்த விலையை அடிப்படையாக வச்சும், அப்புறம் வந்துட்டு அதனுடைய டைம் வேல்யூவை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்த்தது. ஸோ நேற்றுக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவும் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறீங்கன்ட்டு. நானே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவேன். ஸோ அவர் என்னை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல. ஸோ இதை பற்றின ஒரு தனி வீடியோ நாளைக்கு நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.